இன்றைய புனிதர் புனித பிபியானா. இவர் தனியாக வாழும் பெண்களின் பாதுகாவலர் என்று அழைக்கப்படுகின்றார். இவர் வாழ்ந்த காலத்தில் கிறிஸ்தவர்களுக்கு பெரிய நெருக்கடியை தந்த காலமாக இருந்தது. விபச்சார விடுதியில் தூக்கி எறிந்தால் புனித பிபியானா விசுவாசத்தை மறுதலிப்பாள் என்று அரசன் எதிர்பார்த்தான். ஆனால் கிறிஸ்துவின் பொருட்டு எந்த அவமானத்தையும் அனுபவிக்க தயாராக இருந்த புனிதை கிறிஸ்தவ விசுவாசத்திலிருந்து பின்வாங்க மறுத்துவிட்டார். எல்லாவற்றிற்கு மேலாக இவருடைய தந்தையை பழுக்க காய்ச்சிய இரும்பு தண்டினால் முகத்தை சிதைத்து அடித்து துன்புறுத்தினார்கள். இவருடைய தாயையும் கிறிஸ்துவை மறுதலிக்க மறுத்ததால் அவரின் தலையை வெட்டி கொலை செய்தார்கள். தன்னுடைய தாயையும் தந்தையையும் இழந்தாலும், இரு உயிர்களை பிரிந்தாலும் தன்னிடம் இருந்த விசுவாச ஒளியை, விசுவாச சுடரை அணைந்து விடாமல் இந்த புனிதை பாதுகாத்து வந்தாள். ஜெபமே ஜெயம் என்று உணர்ந்த புனித பிபியானா வறுமைக்கு மத்தியிலும் போராட்டங்களுக்கு மத்தியிலும் தொடர்ந்து ஜெபிப்பதை கடைபிடித்து வந்தாள். தனது பெற்றோரை தொடர்ந்து தனது சகோதரியும் மறை கலகத்தில் கொலை செய்யப்பட்டார். இருந்தாலும் மன உறுதியோடு பின்வாங்காமல் இவர் விசுவாசத்திலேயே நிலைத்திருந்தாள். இவளுடைய விசுவாசத்தை கண்டு அதை சீர்குலைக்க வேண்டும் என்பதற்காக இவளை ஒரு பாலியல் தொழில் செய்த தலைவியிடம் ஒப்படைத்தார்கள். எவ்வளவோ நுணுக்கங்களை பயன்படுத்தியும் இந்த புனிதையை அவளால் மனமாற்ற முடியவில்லை. இவளுடைய மனதை கெடுக்க முடியவில்லை. எனவே இந்த புனிதையை எல்லோரும் சேர்ந்து அடித்து துன்புறுத்தி கொன்று போட்டார்கள். இன்று விசுவாசத்திற்காக வாழ்ந்ததால், வீர மரணம் அடைந்ததால் இந்த புனிதை விண்ணுலகத்தில் இறைவனுடைய அருகிலே இருந்து நம் ஒவ்வொருவருக்காகவும் பரிந்து பேசிக் கொண்டிருக்கின்றாள். இந்த புனிதையிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்னவென்றால், நம்முடைய வாழ்க்கையிலே துன்பங்கள் வருகின்ற பொழுது, நம்முடைய வாழ்க்கையில் சறுக்கல்கள் வருகின்ற பொழுது, ஏமாற்றங்கள் தோல்விகள் வருகின்ற பொழுது இறைவனை சிக்கன பிடித்து கொள்ள வேண்டும். நம்முடைய விசுவாசத்தின் பொருட்டு நாம் பாதுகாக்கப்படுவோம். பாதுகாவலராக இருந்து நம்மை வழிநடத்துகின்ற தூய ஆவியானவருடைய கரங்களில் நம்மையே நாம் ஒப்படைப்போம். இந்த புனிதர் நமக்காக கடவுளிடம் வேண்டிக் கொண்டிருக்கின்றார். எனவே இவரை போல நாமும் வாழ வரம் வேண்டுவோம். இறையாசீர் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் நிரப்புவதாக. ஆமேன்.